அவர் வழியில் வந்து கொண்டிருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப யாராவது அவங்க வந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டா, ஆமா அவங்க வழியில வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்க தமிழ் சென்டென்ஸ்க்கு நம்மளுக்கு என்னென்ன வேர்டிங்ஸ்லாம் இங்கிலீஷ்ல நம்மளால டிரான்ஸ்லேட் பண்ண முடியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துக்கணும். சோ அவர் அப்படின்னா நம்ம ஒரு ஆண் போல குறிக்குது. அப்போ ஆண்னா நம்ம என்ன சொல்வோம்? ஹி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஹி. அடுத்தது வழியில் வந்து கொண்டிருக்கிறார். வந்து கொண்டிருக்கிறார்னா அப்ப கண்டினியூஸா நடந்துட்டு இருக்குது. ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன் அப்படின்னும் போது நம்ம என்ன ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணணும்னா இஸ்ன்ற ஹெல்பிங் வேர்ப் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது பிரசன்ட் டென்ஸ்ல நடக்குது. அதாவது நிகழ்காலத்துல கண்டினியூஸ் டென்ஸா நடக்கும்போது, கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கும் போது, ஏன்னா வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னும் போது கண்டினியூஸா வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சோ வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னும் போது ஹி இஸ்ன்ற ஹெல்பிங் வேர்ப் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? வழியில் அப்படின்னு சொல்லும் போது வே. ஓகேங்களா? சோ வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதுக்கு அப்படியே வழியில் வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதுக்கு ஆன் தி வே. ஆன் தி வே. வழியில் வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதுக்கு ஆன் தி வே. ஓகேங்களா? அவர் வழியில் வந்து கொண்டிருக்கிறார். he is on the way. ஓகேங்களா? நெக்ஸ்ட், என்ன புத்தகம் உனக்கு வேண்டும்? இப்ப ஏதாவது புக் ஷாப் போயிருக்கோம், என்ன புத்தகம் உனக்கு வேணும், என்ன புக் உனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு நம்ம கேட்கணும்னா எப்படி கேட்கலாம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, என்ன அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? வாட். என்ன அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல வாட். புத்தகம் அப்படின்றதுக்கு புக். ஓகேங்களா? வாட் புக். உனக்கு அப்படின்றதுக்கு யூ. வேணும், என்ன புத்தகம் உனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறதுக்கு want. What book you want? What book you want? என்ன புத்தகம்